இப்ப அவருடைய மகனுடைய மறைவுக்கு அப்புறம் தான் அவரு ரொம்பவே மனதளவுல தளர்ச்சி எல்லாருக்கும் இருக்கதான் நம்ம அடைஞ்சாரா? செய்யும். புத்திர சோகன்றது மகனை பெற்று வளர்த்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போகணும் தான் எல்லா தந்தையும் நினைப்பாங்க. அப்படிதான் பாரதி ராஜாவும் நினைச்சிருக்காரு. ஆனா அது வந்து நல்ல நிலைக்கு போகல. சரி, நல்ல நிலைக்கு போகலாம் பரவாயில்ல. நம்ம சம்பாரிச்ச சொத்தை வச்சு அனுபவிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் வந்து அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்து அவர் தொடர்ந்து மது பழக்கத்தில் ஈடுபட்டதா ஒரு தகவல் இருக்கு. நான் சொல்லலை, ஒரு தகவல் இருக்கு. அதனால திடீர்னு வந்து அவர் காலமாயிட்டாரு. கொஞ்சம் பொறுப்பாக யோசிச்சு இருக்கணும் இல்லையா? 35 வயசு தான் மனைவிக்கு ஆகுது, 2 பிள்ளைகள் இருக்குது, வளர்க்கணும் அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு முடிஞ்ச வரைக்கும் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கணும். ஏன்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டாலே ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு பிறகு அவர் வந்து இறந்ததுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக் தான் உண்மையிலேயே. அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. அது உண்மையான காரணம் தெரியாது. பரவலாக சொல்கிறது என்னன்னா, அவர் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண பிறகு மது அருந்தினாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எப்பவுமே இதெல்லாம் வந்து நம்ம பேசணும், நீங்கள்லாம் சொல்லுவீங்க பர்சனல் மேட்டர் பேசுறீங்கன்னு. ஆனால் சில நேரங்களில் இது சொன்னால் அடுத்தவங்களுக்கு வந்து எச்சரிக்கையாக இருப்பாங்க. இப்போ விவேக் அவர்கள் கூட கொரோனா ஊசி போட்ட பிறகு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் அவர் இறந்தாரு அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி சில செய்திகள் வருது. அதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதை ஏதோ இழிவுபடுத்த தான் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதை சொன்னால் அவங்க வந்து இறந்த பிறகு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போகிறாங்க நமக்கு. என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல இப்படி நம்ம ஒழுக்கமாக இருக்கணுன்றதை வந்து அவங்க மெசேஜாக தான் சொல்லிட்டு போகிறாங்க. நாம் அதை மறைக்க நினைக்கிறோம். விவேக் வந்து இறந்த பிறகு நமக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு போறாரு, ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறாரு. என்ன மெசேஜ்னா, நீங்க இந்த மாதிரி மது பழக்கத்துக்கு ஈடுபடாதீங்கன்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போறாருன்னா, அதை நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, ஐயோ அதை அவரை இழிவுபடுத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம அதை மறைக்க நினைக்கிறோம். அது மறைக்க அப்படி அது அது இது வெளிப்படையா சொன்னாதான் மற்றவங்களுக்கு புரியும். ஓ, கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டு வந்து அவர் வந்து மது பழக்கத்துக்கு வந்து இதோ ஆயிட்டாரு, அதனாலதான் இருந்தார். அப்படி ஒரு தகவல் சொல்லப்படுதுன்னா நம்ம யாரும் நம்ம உள்நோக்கம் கிடையாது காயப்படுத்தணுன்றது. அதே சமயத்தில் இப்போ இவருடைய மரணமும் தம்பி மனோஜர் மரணமும் அப்படிதான். நீங்கள் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு நீங்கள் மது பழக்கத்துக்கு போகாதீங்கன்றது தான் அது. ஸோ அதனால ஒரு வயோதிக காலத்தில் ஒரு புத்திர சோகன்றது மிகப்பெரிய கொடுமை தான் அது. அது வந்து அவர் அனுபவிச்சாரு. அது கஷ்டம்தான்.